சீனாவிலிருந்து காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்திற்கு வந்த 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 82 கண்டெய்னர்கள் போலி ஆவணங்களை காட்டி திருடப்பட்டுள்ளதாக ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவிலிருந்து காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்திற்கு வந்த 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 82 கண்டெய்னர்கள் போலி ஆவணங்களை காட்டி திருடப்பட்டுள்ளதாக ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், விவரங்கள். சீனாவில் இருக்கக்கூடிய ஹாங்காங் நாட்டில் உள்ள தனியார் நிறுவனமான காஸ்மோஸ் EU லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் மூலம் சீனாவிலிருந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு கடந்த மாதம் 90 கண்டெய்னரில் PVC மூலப்பொருள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்டு கண்டெய்னரில் 82 கண்டெய்னர் திருடப்பட்டுள்ளதாகவும் 8 கண்டெய்னர் ஆதாரமே இல்லாமல் மாயமாகி உள்ளதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளனர். ஆவடி காவல் ஆணையரகத்தில் அளித்த புகாரில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் ஆவடி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் போலி ஆவணங்களை காட்டி 82 கண்டெய்னர் எடுத்து சென்றது தெரிய வந்தது. கண்டெய்னரை அபகரித்த தனியார் பிளாஸ்டிக் நிறுவனம், ஷிப்பிங் கம்பெனி என 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகிய 21 பேரும் ஆவடி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புகார் தெரிவித்த ஹாங்காங் நிறுவனம் பலமுறை சென்னையை சேர்ந்த ரிஷப் ட்ரேசம் நிறுவனத்திற்கு சரக்குகளை இறக்குமதி செய்தது தெரிய வந்துள்ளது. இதன் முறை போலி ஆவணங்கள் மூலம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு தெரியாமல் 82 கண்டெய்னர்களை டெலிவரி செய்ததை போல போலி ஆவணங்களை காட்டிவிட்டு எடுத்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. எவ்வித ஆவணங்களும் இல்லாமல் மாயமாகி போன 8 கண்டெய்னர்களையும் எங்கே போனது என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருடப்பட்ட 82 கண்டெய்னர்கள் மாயமான 8 கண்டெய்னர்கள் என்று அதன் மதிப்பு சுமார் 20 கோடி இருக்கலாம் என்று போலீசார் தோராயமான மதிப்பிட்டுள்ளனர். ஆனால் அதன் உண்மையான மதிப்பு ஒரு கண்டெய்னரில் 10 கோடி ரூபாய்க்கு குறையாமல் இருக்கலாம் என்று, 90 கண்டெய்னரில் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு குறையாமல் சரக்கு இருக்கலாம் என்று போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.